அடுத்தது சோஷியல் ப்ரெஷர். சமூகத்தில் அதுதான் நான் சொன்னேன். இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இன்றைக்கி யாரும் தனக்காக வாழ்கிறது கிடையாது. இன்றைக்கி யாரும் தனக்காக யாருமே வாழ்கிறது கிடையாது. எல்லாம் மற்றவங்களுக்காக வாழ்கிறது. இவன் என்ன சொல்லுவானோ, அவன் என்ன சொல்லுவானோ, ஐயோ இவன் எதனா நினச்சிருவானோ அப்படின்னு அவன் ஏதாவது நினைப்பான்றதுக்காக இவங்க ஓடுறது, வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது, சம்பாத்தியத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது. என்கிட்ட இது இல்லைன்னா எதனா ஒன்று சொல்லிடுவானோ, ஊர் எதனா சொல்லிடுமோ, உலகம் எதனா சொல்லிடுமோ அப்படின்னு ஊர் எதனா சொல்லிடும், உலகம் எதனா சொல்லிடுன்றதுக்காக இவன் தன்னுடைய பலத்தை எல்லாம், தன்னுடைய நேரத்தை எல்லாம் எல்லாத்தையும் உலகத்துக்கு கொடுக்கறது. பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறது கூட டைம் இல்லை, குடும்பத்துக்கு செலவு பண்ணுறது கூட டைம் இல்லை, தேவனுக்கு கொடுக்கறதுக்கும் டைம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் சோஷியல் ப்ரெஷர். அடுத்து ப்ரெஷர் டு சக்சீட். அதான் சொல்லிட்டேன்ல, வெற்றிக்கான அழுத்தம். அதிகமாக சம்பாதி, ஓடிக்கிட்டே இரு, பணத்தை சம்பாதி, சேர்த்துக்கிட்டே இரு, என்னது உயர்ந்த ஒரு பதவிக்கு போ, உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போ. ஒரு போட்டி, ஒரு ரேட் ரேஸில் ஓடுறது போல் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இது ஒரு ரேட் ரேஸ். எவ்வளோதான் நம்ம ஓடினாலும் என்றைக்கு நமக்கு மன ரம்மியம் வருதோ, மன நிறைவு வருதோ, அன்றைக்கி தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அன்றைக்கி தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இந்த ரேட் ரேஸ்லேருந்து எப்போ நம்ம வெளியே வரோமோ, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து எப்போ நம்ம வெளியே வரோமோ, அப்பொழுது தான் தேவன் கொடுக்குற சமாதானத்தை நாம் உணர முடியும். அடுத்து டைம் ப்ரெஷர். நேரத்தின் மூலமாக வருகிற அழுத்தம். நேரமே இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறது. நைட்டும் வேலை செய்கிறது, பகல்லையும் வேலை செய்கிறது, ராத்திரியும் வேலை செய்கிறது. ஒரு வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்கிறது. எங்கே அவங்க வரலையா? ஒரு வேலை ஃபுல் டைம் வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்கிறது, அதுக்கப்புறம் ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை ஒன்று தேடுறது. இதெல்லாம் வெறும் 50, 60, 70 வருஷத்துக்கு தான் உதவும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற நுகம் அது காலகாலத்துக்கும் உதவும். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்ட்ரைவிங். இது நம்ம அப்புறம் பார்க்கலாம் பின்னாடி. அடுத்து த ப்ரெஷர் ஆஃப் சின். பாவத்தின் மூலமாக வருகிற அழுத்தம். சில பேர் குற்ற உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க செய்கிறது பாவம்னு, அவங்களுக்கு தெரியும் நம்ம பாவத்தில் தான் வாழ்கிறோம் அப்படின்னு. ஆனால் அதிலேருந்து அவங்களால மீளவே முடியாது. இதற்கான வழி என்னன்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு ஆண்டவர், என்னது, உங்கள் ஆத்துமாக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அவர் மேலே நம்ம பாரத்தை வைக்கும்போது அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து ப்ரெஷர் ஆஃப் ரிலீஜியஸ் பேர்டன்ஸ். மத ரீதியான அழுத்தம். இதுதான் முக்கியமாக இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு முக்கியமான ஒரு அர்த்தம். இங்கே அவர் யூஸ் பண்ணுற, ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, அன்றைக்கு காலகட்டத்தில் அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் மத ரீதியான ரொம்ப அதிகமான சட்டத்தை ஏற்படுத்தி, இது பண்ணால் நீ நரகத்துக்கு போயிடுவேன், இது பண்ணால் உன்னை ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார், இது பண்ணால் தேவ தூஷணம், இது பண்ணால் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி பிரமாணங்களை தள்ளிட்டு இவங்க ஒரு புதுசாக ஒரு காரியத்தை ஏற்படுத்தி அதில் ஜனங்களை கொண்டு திணிச்சாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப அந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. இங்கே சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற. எது வருத்தம் இவங்களுக்குன்னா, எது இவங்களுக்கு பாரம் அப்படின்னா, எது இவங்களை யார் இவங்களை வழி நடத்துகிறாங்களோ, எந்த காரியங்கள் இவர்களை வழி நடத்தினதோ அதுவே இவர்களுக்கு பெரிய பாரமாக மாறிடுச்சு, அதுவே பெரிய சுமையாக மாறிடுச்சு. இதை பண்ணாதான் நீ மோட்சத்துக்கு போவ, இது பண்ணாதான் நீ உன்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்ற மத ரீதியான பயங்கரமான கடுமையான சட்டங்களை ஜனங்கள் மீது நுகமாக ஏற்படுத்தி வச்சாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், அந்த நுகத்தை எடுத்துருங்க, நான் கொடுக்குற நுகத்தை, அதாவது கற்பனைகளை சொல்கிறாரு, நான் கொடுக்குற நுகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருக்குமா, அது மெதுவாயும் இலகுவாயும் இருக்கும். இவ்வளோ நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா.
ஆனால் ஜனங்களுக்கு இதை தான் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை பாருங்க. அவர் கொடுக்குற நுகம் மெதுவாக இருக்குது, ரொம்ப லகுவாக இருக்குது, லேசாக இருக்குதுன்றாரு. போதா குறைக்கு அவரும் அந்த நுகத்தில் பூட்டப்படுறாரு. நம்மை வழி நடத்துகிறதுக்கு அவரும் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து நம்மோடு கூட பிரயாணப்படுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. ஏற்கனவே அந்த சுமை லேசானது, இதில் அவரும் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அநேக ஜனங்களுக்கு இது மனசு இல்லை. அவருடைய நுகத்தில் இணைந்து கொள்வதற்கு மனசு இல்லை, அவருடைய நுகத்தில் பூட்டப்படுவதற்கு மனசு இல்லை. ஜனங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாரம்பரியங்களினாலும் சடங்குகளினாலும் மூட நம்பிக்கைகளினால தான் அவங்க அதன் மேலே தான் அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய சிந்தைகளும் காரியங்களும் போதே தவிர, இயேசு ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஒன்று சொல்கிறாரு. இது ரொம்ப சிம்பிள்ப்பா, நான் கொடுக்குற வழி ரொம்ப சிம்பிள், நான் கொடுக்குற அந்த நுகம் ரொம்ப சிம்பிள், நான் கொடுக்குற டீச்சிங்ஸ் ரொம்ப சிம்பிள்ப்பா, இதை பண்ணாலே போதும், நீ என்கிட்ட வந்து சேருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கு மனுஷனுடைய இருதயம் தயாராக இல்லை. ஏன்னா இதுதான் சொல்கிறேன், சொசைட்டி ப்ரெஷர், அந்த வேர்ல்ட்லி ப்ரெஷர். ஐயோ இவருடைய நுகத்தை ஏற்றுட்டா அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான்னு அவருடைய நுகத்தை புறம்பே தள்ளுகிறது உலகம். சரி கவனிங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் இயேசு கிறிஸ்துவின் நுகத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும்.